நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தையின்படி ஆசீர்வதியும். மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். உன் வேதனை நீங்கி சுகமா இரு என்றார். என்ற அந்த வசனத்தின்படி ஆண்டவரே, இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கிற அந்த வேதனை என்னதென்று நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, ஒரு மனுஷனுக்கு வேதனை வந்தால் ஆண்டவரே, அவனால் அது தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் அவன் எடுக்கிற ஒரே முடிவு ஆண்டவரே மரணம். ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஒரு சகோதரி ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லியிருந்தால் ஆண்டவர், என்னுடைய வாழ்க்கையில நான் முதலாவதாக எனக்கு ஒரு திருமணம் நடந்தது. அந்த கணவன் என்னை மிகவும் வேதனைப்படுத்தி கஷ்டப்படுத்தி நான் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு தூரத்துல போயிட்டான் ஆண்டவரே. அது டைவர்ஸா நான் வாங்கிட்டேன். ரெண்டாவது ஒரு கணவனை எனக்கு பார்த்து நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு கல்யாணமே வேணான்னு நான் சொன்னேன். ஆனா திரும்ப எனக்கு ஒரு மகனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் குடித்து விட்டு அவன் கையில என்ன இருக்குதோ அதை எடுத்து என்னை அடித்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதை பண்ணி, நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் பிரதர். அவ்வளவு வேதனையோடு கண்ணீரோடு கூட அந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்தேன். எத்தனையோ முறை நான் மரித்து போகலாம்னு நினைக்கும் பொழுது அன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு கரு உண்டாயிருந்தது. நான் மறிக்க கூடாது, எப்படியாவது இந்த குழந்தைய பெத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு என் ஜீவனை பிடித்து கொண்டு நான் வாழ்ந்தேன். அந்த குழந்தைய நான் பெத்தெடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் திரும்ப அந்த மனிதன் செய்கிற அந்த வலி வேதனையை தாங்க முடியாம நானும் என் குழந்தைய செத்து போயிடலாம்னு சொல்லிட்டு நின்று கொண்டு இருக்கும் பொழுது, அப்பொழுது என் மனசுல இந்த குழந்தைய எப்படியாவது நான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இப்பொழுது இருக்கிற என் கணவனை விட்டு விட்டு நான் என் சொந்த ஊர்ல வந்துட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு கடன் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் நான் போய் சம்பாதித்து என் பிள்ளைய இன்னைக்கு நான் பாதுகாத்து வீட்டு வாடகை எல்லாம் கொடுத்துட்டு நான் கண்ணீரோடு கூட நிற்கிறேன் என்று சொன்னாங்க ஆண்டவர். தகப்பன், எத்தனையோ முறை நான் மரித்து போக வேண்டும் என்று அந்த சகோதரி சொன்னாங்க ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, அவர்கள் உயிர் வாழும்படி ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அது போல அப்பா ஆண்டவரே, இந்த உலகத்துல இந்த பிள்ளை மாத்திர எத்தனையோ ஆண்டவரே அப்பா, பெண்களும் சரி ஆண்களும் சரி தன் வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் ஆண்டவரே அப்பா தன் சரீரத்துல இப்படியாப்பட்ட பலவீனம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இருக்கிறத விட செத்து போறது நல்லது அப்படின்னு நினைச்சு ஆண்டவரை வாழறாங்கப்பா. இந்த காலை நேரத்துல அந்த பிள்ளைகள் மேல நீர் கிருபையா இறங்கும்படியாக ஆண்டவரே, அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படியாகும் ஆண்டவரே நீ சொன்னீர் ஆண்டவரே அப்பா. தகப்பனே, ஆண்டவரே அப்பா, இந்த தொழுவத்தில் வராத இன்னும் அநேக ஆடுகளும் உண்டு, அவைகளும் என் தொழுவத்திற்கு நான் அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இப்படியாப்பட்ட ஆடுகளை கர்த்தர் நீர் மீட்டெடுக்கும்படி, ஏனெனில் ஆண்டவரே, மனுஷனுடைய பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் ஆண்டவரே நான் மரித்தேன் என்று சொன்னீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஆண்டவர் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அப்பா எழுந்து போகணும்னு நினைக்கிற அந்த பிள்ளைகளை மீட்டெடுக்கும்படி இந்த காலை நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாம் இவருடைய கண்ணீரை துடைத்து இவருடைய வேதனையை நீக்கி ஒரு சுகத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணும்படியாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாருக்கும் சோத்திரமா.